ஒரு சிலர் வந்து அமாவாசையில் பிறந்திருப்பாங்க. அமாவாசைன்னா ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் ஒரே கட்டத்தில் இருக்கும். அப்படி அமாவாசையில் பிறந்தவன் பூரா திருட்டுத்தனம் இருக்கும், களவாணித்தனம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்திலேயே வந்து இருப்போம். ஜோசியத்திலே அது உண்டு. அப்போ எல்லாத்துக்கும் தான் அப்படி இருக்குமா அப்படின்னாக்க அப்படிலாம் கிடையாது. அது வந்து யோகம், சிவசக்தி யோகம். ஆக்சுவலாக அது தனி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த சூரியன் சந்திரன் சேர்ந்துருக்குல்ல, அந்த ஜாதகனுடைய தாயும் தகப்பனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒற்றுமையாக குடும்பம் நடத்தியிருப்பாங்க. பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக குடும்பம் நடத்தியிருப்பாங்க. சரி, இந்த சந்தோஷமாக குடும்பம் நடத்துறதுல ஒரு சூட்சமாக இருக்குது. எப்படின்னா, இப்போ சூரியன் சந்திரன் இருக்கு இல்லையா, இதில் சூரியன் வந்து முன்னால் இருக்கார், சந்திரன் அதுக்கு பின்னால் இருக்கார். இதை டிகிரி வைஸ் சொன்னால் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். சூரியன் 25 டிகிரியில் இருக்கார், சந்திரன் 15 டிகிரியில் இருக்கார் அப்படின்னா அப்பா சொல்ல அம்மா தட்டாமல் கேட்பாங்க. சப்போஸ் சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் 25 டிகிரியில் இருக்கும், சூரியன் 15 டிகிரியில் இருக்குன்னு வச்சுங்களேன், அம்மாவை கேட்காம அந்த அப்பா எதையுமே செய்ய மாட்டார். அதனால தான் அவங்களுக்கு இடையில சண்டை இல்லாமல் அந்யோன்யமாக இருந்திருப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. அப்போது ஒரு ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் சேர்ந்திருந்தால் தாய் தகப்பனார் ஒற்றுமை மிக பிரமாதமாக இருக்கும். ஆனால் அந்த சூரியன் சந்திரனுக்கு வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் இதில் எந்த கிரகம் முன்னால் இருக்கோ அவங்களுடைய டாமினேஷன் கூடுதலாக இருக்கும். அதை ஏற்றுக்கிட்டு அந்த குடும்பம் வாழ்க்கையிலையும் பொருளாதாரத்துலேயும் முன்னுக்கு வந்திருப்பாங்க.